அன்புடன் வரவேற்ற கிருஷ்ணன் பள்ளி மாணவிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரியா சொல்றான்னு தெரியல, நன்றி. இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களுடைய கூட்டமைப்புடைய பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சிகளை இன்று துவங்கி வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சியிலே துவக்க விழாவிலே பங்கேற்க எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவருமான அண்ணன் திரு ஜவஹர்லால் அவர்களுக்கும் இந்த கூட்டமைப்பினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதற்க என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே அனைவரையும் அறிமுக உரை ஆற்றி வரவேற்ற அருமை சகோதரி அவர்கள் இங்கே பேசும்பொழுது குறிப்பிட்டார்கள், முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இங்கே புதுக்கல்லூரிக்கு வந்திருக்கிறார்கள். அதேபோல் முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதேபோல் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இந்த புதுக்கல்லூரிக்கு வருகை வந்திருக்கிறார்கள். முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் பல முறை வந்திருக்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சர் தலைவர் அவர்களும் வந்திருக்கிறாங்க. அவருடைய வழியில் இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இங்கே வந்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். ஏதோ நான் முதல் முறை இந்த கல்லூரி வளாகத்திற்கு வருவது போல அவர் என்னை வரவேற்றிருக்கிறார். அதில் ஒரு சின்ன திருத்தம், நான் வருடத்திற்கு குறைந்தது 2 முறை 3 முறையாவது இதே புது கல்லூரியிலே பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். பல நிகழ்ச்சிகள், முக்கியமாக ரம்ஜான் விழா ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் இதே புது கல்லூரியில் நியூ காலேஜிலே நான் ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இங்கே பல பேருக்கு தெரியாது ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன். நான் பள்ளிக்கூடம் முடித்துவிட்டு, பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியில் சேருவதற்கு முதல்ல விண்ணப்பிச்சது நியூ காலேஜில் தான். நிறைய பேருக்கு தெரியாது. இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதன் பிறகு லலிதா காலேஜில் சீட்டு கிடைச்சோன்னே நான் அங்கே போயிட்டேன். எனவே இந்த கல்லூரிக்கு அதிக முறை வந்தவன் என்ற உரிமையோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் முன்பு நான் வருகை தந்து உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இந்த சிறப்புக்குரிய விழாவில் இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களுடைய கூட்டமைப்புடைய நிறுவனர் 93 வயதாகின்ற பெரியவர் திரு ஷபீர் அஹ்மத் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதில் நாங்கள் அனைவரும் மிகுந்த பெருமை அடைகின்றோம். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் 91 வயதிலும் இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களுடைய கூட்டமைப்புடைய தலைவராக சிறப்பாக செயல்படுகின்ற புதுக்கல்லூரியுடைய முன்னாள் தலைவர் பெரியவர் ஆடிட்டர் திரு முகமது கலீலுல்லா அவர்களுக்கும் இங்கே விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் சென்னை பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் பெரியவர் எஸ் சாதிக் அவர்களும் இங்கே விருது பெற்று இருக்கின்றார். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அது மட்டுமல்லாமல் 12 இஸ்லாமிய கல்வி அறிஞர்கள் உட்பட 13 ஆளுமைகளுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை வழங்குவதில் நாங்கள் மிகுந்த பெருமை அடைகின்றோம். ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் நீங்களோ கல்வி நிறுவனங்களுக்கான கூட்டமைப்பையே 50 ஆண்டுகளாக நடத்தி காட்டியிருக்கிறீர்கள் என்றால் அது உங்களுடைய உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி. உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். அதை மிகச்சரியாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள். 1974 தொடங்கப்பட்ட இந்த கூட்டமைப்பில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 520 கல்வி நிறுவனங்கள் இருப்பது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களுக்கான குரலாக நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள். அரசுக்கும் இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களுக்குமான ஒரு பாலமாக உங்களுடைய அமைப்பு செயல்படுகிறது என்றால் அது மிகையல்ல. பல சமயங்களில் இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, பிற கல்வி நிறுவனங்களுடைய உரிமைக்கும் குரல் கொடுப்பது நீங்கள் தான் என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. நபிகள் நாயகம் அவர்கள் கூறிய வாழ்க்கை நெறிமுறைகளில் முக்கியமான ஒன்றை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். கற்பவனாக இரு அல்லது கற்பிப்பவனாக இரு
அல்லது கற்பிப்பவர்களுக்கு உதவி செய்பவனாக இரு. இந்த மூன்றையும் தவிர நான்காவது நபராக கண்டிப்பாக இருந்து விடாதே என்பதுதான் திரு நபிகள் நாயகம் அவர்கள் சொல்ற வார்த்தை. அதே போல தான தர்மங்கள் சிறந்தது. ஒரு முஸ்லிம் தானும் கல்வி கற்று பிறருக்கும் கல்வி கற்றுக் கொடுப்பதே ஆகும் அப்படின்னு நபிகள் அவர்கள் கூறுகின்றார். எல்லோருக்கும் கல்வி கொடுக்கப்பட வேண்டும் என்று நபிகள் சொன்னார்கள். அதே தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இந்த மண்ணிலே சொல்லி வருகின்றது, செய்து வருகின்றது. இப்பொழுது கூட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்வி உரிமையை பாதுகாக்கத்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியில இஸ்லாமிய கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களுடைய பங்கு மிகப்பெரியது. அந்த வரிசையில் இன்றைக்கு இந்த பொது கல்லூரி, காயிதே மில்லத் கல்லூரி, ஜமாத் முகமது கல்லூரி, இப்படி நிறைய கல்லூரிகளுடைய பெயரை நான் சொல்லிக்கொண்டே போகிறோம். தமிழ்நாட்டுடைய கல்விக்கு கிடைத்த மாபெரும் கொடையான இந்த சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு களங்கம் ஏற்படுத்த ஒரு கூட்டம், பாசிச கூட்டம், அவதூறுகளையும் வதந்திகளையும் தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கு. இது போன்ற சவால்களை எல்லாம் எதிர்கொண்டுதான் இப்பொழுது இந்த சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து சிறப்பான கல்வி சேவையில நீங்கள் அனைவரும் ஈடுபட்டு வரீங்க. இதற்காக உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் எவ்வளவு பாராட்டினாலும் அது பத்தாது. இந்த கல்வி நிறுவனங்களில் படித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு நம்முடைய கல்வி நிறுவனங்களுடைய முக்கியத்துவம் நிச்சயம் தெரியும். இப்படி சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் ஆற்றி வரும் கல்வி சேவையை அங்கீகரிக்கின்ற வகையில் தான் திராவிட மாடல் அரசினுடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். பொதுவாக நம்முடைய ஆட்சி வருவதற்கு முன்பாக மாநில அரசால் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டி என்ற அந்த சர்டிபிகேட் சான்றிதழை ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் புதுப்பிக்க வேண்டும். உங்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த நிலைமையை மாற்றி அதை நிரந்தர சான்றிதழாக வழங்கிய பெருமை நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் உண்டு. இஸ்லாமிய மக்கள் கல்வி கற்று வேலை வாய்ப்பும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டினை வழங்கினார்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற இந்த உயர்ந்த தத்துவத்தின் அடிப்படையில் நடக்கும் அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசிற்கு பல நெருக்கடிகளை ஏற்படுத்தி வருகின்றார்கள். குறிப்பாக இப்பொழுது பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்க மாநில அரசுடைய அந்த ரோல் இல்லாமல் ஒன்றிய அரசே நியமிக்கலாம் என்ற ஒரு வரைவை யூஜிசி மூலம் கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார். இந்த யூஜிசி விதிமுறைகளுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தீர்மானமே நிறைவேற்றிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, வக்ஃபு திருத்த மசோதாவையும் ஒன்றிய அரசு கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் உள்ள நம்முடைய கழக கூட்டணி எம்பிக்கள் இதை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராங்க. அதனால கிட்டத்தட்ட 10 எம்பிக்களை என்ன எதுன்னு கேட்காமலேயே நம்முடைய பாஜக ஒன்றிய அரசு தற்காலிக இடைநீக்கமும் செஞ்சிருக்கு. ஆனாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இஸ்லாமிய மக்களை பாதிக்கக்கூடிய அந்த முடிவை உடனடியாக கைவிட வேண்டும் என்று உறுதியோடு செயல்பட்டு வராங்க. ஏனால் கழகத்துடைய வரலாறு அப்படி பெரியவர் காயிதே மில்லத் காலத்திலிருந்தே கழகமும் இஸ்லாமிய மக்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து ஒரு உறவை நாம் கொண்டிருக்கிறோம். பிறை கொடி இருக்கின்ற ஒவ்வொரு வீட்டிலும் கருப்பு சிவப்பு கொடியும் பறக்கும் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். கழக ஆட்சியின் போதெல்லாம் இஸ்லாமிய மக்களுக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, முத்தமிழ் கலைஞராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முறையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறார். 1973ஆம் ஆண்டு முத்தமிழர் கலைஞர் அவர்கள் உருது போய் பேசும் முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று உடனே அரசாணையை பிறப்பித்தார்கள். இப்பொழுது 2007ஆம் ஆண்டு கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது சிறுபான்மையினர் நல இயக்குநரகம் உருவாக்கியது முத்தமிழர் கலைஞருடைய ஆட்சியில். 2009ஆம் ஆண்டுல கழக ஆட்சி காலத்தில் தான் உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியம் அமைக்கப்பட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சென்னை அண்ணா சாலையில் உள்ள அரசினர் மகளிர் கல்லூரிக்கு காயிதே மில்லத் அரசு மகளிர் கல்லூரி என பெயர் சூட்டியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே போல மிலாது நபிக்கு அரசு விடுமுறை வழங்கியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சென்னை பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய ஆய்வு மையத்தை நிறுவியவர் முத்தமிழர் டாக்டர்
இப்படி ஏராளமான திட்டங்களை நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். அதே போல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே பல கோரிக்கைகள் சொன்னது போல உரிமையோடு கோரிக்கைகளை நீங்கள் அரசுக்கு வச்சிருக்கிறீங்க. நிச்சயமாக இந்த கோரிக்கைகளை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நீங்கள் எந்த உரிமையோடு சொன்னீர்களோ அதே உரிமையோடு நாங்கள் நிறைவேற்றி தருவோம். நம்முடைய முதலமைச்சர் நிறைவேற்றி தருவார், நம்முடைய திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி தரும் என்ற அந்த வாக்குறுதியை நான் இங்கே கொடுக்க விரும்புகின்றேன். எனவே இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாப்புக்கு, உங்களுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு கழகம் என்றைக்கும் துணை நிற்கும், அயராது பாடுபடும். சிறுபான்மை மக்களும் நமது முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்களும் உரிமையோடு துணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களுடைய கூட்டமைப்பு இன்றைக்கு பொன்விழா காண்கின்றது. அதன் கல்வி சேவை இன்னும் பல நூற்றாண்டுகளை காண நான் அன்போடு வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.